Hi guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாயில் ஃபார்மேஷன்ஸ் அண்ட் பேசிக் சாயில் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற டாபிக் கீழே ஒரு 10 இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் திரும்ப எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். First question, which of the following can be determined for both undisturbed and remolded soils? Option A, liquid limit. Option B, plastic limit. Option C, shrinkage limit. And option D, none of the above. கீழே பார்க்கக்கூடிய இந்த அட்டர்பர்க் லிமிட்ஸ் டயக்ராம் வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். 10 செகண்ட்ஸ் அப்புறம் ஆன்சர் சொல்கிறேன். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து என்னென்னா shrinkage limit. இந்த டயக்ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து நம்ம வந்து shrinkage லிமிட்டை வந்து அப்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு கீழே வாட்டர் கண்டென்ட்டை நம்ம எவ்வளோ தான் டிக்ரீஸ் பண்ணாலும் சரி நம்மளோட வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் வந்து மாறவே செய்யாது. அந்த வால்யூம் ஆஃப் சாயில் வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், சரியா? ஸோ வந்து இந்த shrinkage லிமிட் வந்து நம்ம வந்து போத் அன்டிஸ்டர்ப்டுக்கும் ரீமோல்டட் சாயில்ஸ்க்கும் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் நோட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் லிக்விட் லிமிட், பிளாஸ்டிக் லிமிட், அப்புறம் வந்து shrinkage லிமிட் தான் வந்து அட்டர்பர்க் லிமிட்ஸ். லிக்விட் லிமிட் அப்படின்னா என்னென்னா மினிமம் வாட்டர் கண்டென்ட் அட் விச் சாயில் ஹேஸ் டெண்டன்சி டு ஃப்ளோ. நம்ம சாயில் வந்து இந்த லிக்விட் லிமிட்டை வந்து இந்த நம்மளோட வாட்டர் கண்டென்ட் வந்து லிக்விட் லிமிட்டை ரீச் பண்ணிவிட்டு அப்படின்னு வைங்களேன். நம்ம பொதுவாக வந்து நம்ம வந்து சாயில் பார்க்குறோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு சாலிட் மேட்டராக தான் நம்ம வந்து பார்ப்போம், அப்படி தானே? ஆனால் இந்த லிக்விட் லிமிட் ரீச் ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம சாயில் வந்து லிக்விட் மாதிரி ஃப்ளோ ஆக ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அதனால தான் நம்ம வந்து அதை வந்து லிக்விட் லிமிட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்டிக் லிமிட். இந்த பிளாஸ்டிக் லிமிட் கண்டுபிடிக்கும் போது டெஸ்ட்லேயே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து நம்ம சாயில் எடுப்போம், அதை ரோல் பண்ணுவோம், 3 mm த்ரெட் ஆகிற வரைக்கும் ரோல் பண்ணிகிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. அந்த 3 mm ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நம்மளோட அந்த சாயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரம்பிள் ஆக ஸ்டார்ட் பண்ணும். அந்த டைமில் என்ன வாட்டர் கண்டென்ட் இருக்குதோ அதுதான் வந்து பிளாஸ்டிக் லிமிட். ஸோ நெக்ஸ்ட் வந்து shrinkage limit. Further decrease in moisture leads to solid state, no change in volume. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி shrinkage limit ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தான் வாட்டர் கண்டென்ட் ரெடியூஸ் பண்ணாலும் சரி வால்யூம் சேஞ்ச் இருக்காது. நம்மளோட சாயில் வந்து சாலிட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். Second question, a natural deposit of loose dry sand of 6 meter thick having unit weight of 15 kilonewton per meter cube is compacted. ஸோ நம்மளோட சாயில் ஸ்டேட்டா வந்து 6 meter திக்காக இருக்குது. அதோட யூனிட் வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சாயில் வந்து ட்ரை சாண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ட்ரையாக இருக்கனால நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய யூனிட் வெயிட்டும் என்னவாக தான் இருக்கும், ட்ரை யூனிட் வெயிட்டாக தான் இருக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், காம்பேக்ட் பண்ணுறோம். அண்ட் சர்ஃபேஸ் செட்டில்ஸ் பை 0.5 மீட்டர். ஒரிஜினலாக வந்து 6 meter திக் இருக்குது பிஃபோர் காம்பேக்ஷன். காம்பேக்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து ஒரு 0.5 மீட்டர் வந்து செட்டில் ஆகுது. ஸோ காம்பேக்ட் பண்ணதுக்கு அப்புறமா எவ்வளோ திக்னஸில் இருக்கும், 6 meter மைனஸ் 0.5 மீட்டர். ஸோ காம்பேக்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நம்ம சாயில் வந்து 5.5 மீட்டர் திக்காக இருக்கும். Relative density after compaction is 90%. The dry unit weight in loosest state is 11 kilonewton per meter cube. Calculate the dry unit weight in densest state. நம்மளுக்கு வந்து ரிலேட்டிவ் டென்சிட்டி ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னா வந்து இந்த சம் வந்து ஈஸியாக போடலாம். பாஸ் பண்ணி இதோட ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஆர் வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், ஆன்சர் வந்து தெரிஞ்சிடும். ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம்னு பார்க்கலாம். ஆப்ஷன் A 16.85 kilonewton per meter cube. ஆப்ஷன் B 17.25 kilonewton per meter cube. ஆப்ஷன் C 18.36 kilonewton per meter cube. And ஆப்ஷன் D 19.46 kilonewton per meter cube. 10 செகண்ட்ஸ் கழிச்சு ஆன்சர் பார்க்கலாம். ஸோ கரெக்ட் ஆன்சர் என்னென்னா 17.29 kilonewton per meter cube. கால்குலேஷன் பார்ட் பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து யூனிட் வெயிட் கொடுத்துருக்காங்க. ட்ரை சாண்ட்னால ட்ரை யூனிட் வெயிட் 15 kilonewton per meter cube. நம்ம எல்லாருக்குமே வந்து ட்ரை யூனிட் வெயிட்டோட ஃபார்முலா தெரியும். வெயிட் ஆஃப் சாலிட்ஸ் டிவைடட் பை வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 15 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து டோட்டல் வால்யூம் வந்து நம்ம கேல்குலேட் பண்ண ட்ரை பண்ணலாம். நம்மளுக்கு வந்து 6 meter திக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மற்றபடி நம்மளுக்கு லென்த் பிரெட் எதுவுமே கொடுக்கல. ஸோ வந்து நம்ம வந்து பெர் மீட்டர் பிரெட்த்தும் பெர் மீட்டர் லென்த்தும் அசியூம் பண்ணிக்கலாம்.
ஸோ வந்து 6 × 1 × 1 is equal to 6 m³ வால்யூம். இதிலேருந்து இந்த ட்ரை டென்சிட்டி ஃபார்முலாலேருந்து வெயிட் ஆஃப் சாலிட்ஸ் வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். ஸோ வெயிட் ஆஃப் சாலிட்ஸ் கண்டுபிடிக்கும் போது 15 × 6 வரும். ஸோ 90 kN வந்து வெயிட் ஆஃப் சாலிட்ஸ். காம்பேக்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம வால்யூம் அப்போ என்னவா இருக்கும் அப்படின்னா 6 m³ வந்து இனிஷியலாக பிஃபோர் காம்பேக்ஷன் வால்யூம் நம்மளுக்கு தெரியும். 0.5 மீட்டர் வந்து செட்டில் ஆகுதுன்னு தெரியும். ஸோ வந்து 0.5 மீட்டர் வந்து ஹைட் செட்டில் ஆகிருக்கு அப்படின்னா அதோட வால்யூம் கண்டுபிடிக்கணும். திரும்பவும் 0.5 × 1 × 1 per meter breadth per meter length அசியூம் பண்ணோன்னா ஸோ 6 - 0.5 போடும்போது 5.5 m³ ஆஃப்டர் கம்பேக்ஷன் எவ்வளோ வால்யூம் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ வந்து நம்ம வந்து ட்ரை யூனிட் வெயிட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் வந்து பிஃபோர் காம்பேக்ஷனும் சரி ஆஃப்டர் காம்பேக்ஷனும் சரி மாறாது. ஏன்னா நம்ம வந்து சாலிட்ஸை ரீப்ளேஸ் எதுவும் பண்ணல, இருக்க சாலிட்ஸ் அப்படியே எடுக்கிறோம். வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் மட்டும்தான் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் வந்து 90 டிவைடட் பை ஆஃப்டர் காம்பேக்ஷன் இருக்கக்கூடிய வால்யூம். இது போட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஆஃப்டர் காம்பேக்ஷன் இருக்கக்கூடிய ட்ரை யூனிட் வெயிட் வந்து கிடச்சிரும். 16.36 kN/m³ கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து ட்ரை டென்சிட்டி ஃபார்முலா இது. இந்த ட்ரை டென்சிட்டி ஃபார்முலாவில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவையும் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ட்ரை டென்சிட்டி அட் இட்ஸ் டென்சர் ஸ்டேட் கிடைக்கும். ட்ரை டென்சிட்டி அட் இட்ஸ் டென்சர் ஸ்டேட் தான் γD மேக்ஸ். அதே மாதிரி ட்ரை டென்சிட்டி அட் இட்ஸ் லூசர் ஸ்டேட் தான் வந்து என்னென்னா γD மினிமம். ஸோ ஆன்சர் வந்து 17.29 kN/m³. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Which of the following statements are correct? MSQ type. MSQனா மல்டிபிள் செலக்ட் கொஸ்டின். அதாவது நம்மளுக்கு வந்து 4 ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா 4ல் 1 தான் வந்து கரெக்ட் ஆன்சருங்கிறது கிடையாது. ஒரு ஆன்சர் கரெக்டாக இருக்கலாம், ஆர் வந்து 2 கரெக்டாக இருக்கலாம், ஒரு வேளை 4 கூட கரெக்டாக இருக்கலாம். ஸோ வந்து 4 ஆப்ஷனையும் தெளிவாக ரீட் பண்ணி ஆன்சர் சொல்லணும். கிவன் ஆப்ஷன்ஸ் வந்து இதெல்லாம் 10 செகண்ட்ஸ் அப்புறம் வந்து நம்ம வந்து ஆன்சர் பார்க்கலாம். கரெக்டான ஆப்ஷன்ஸ் எதெல்லாம் அப்படின்னா பீட் அண்ட் மக் ஆர் ஆர்கானிக் சாயில்ஸ். ஆர்கானிக் சாயில்ஸ்னால் என்ன நம்மளுக்கு தெரியும், மக்கி போகும். அதே மாதிரி வெஜிடேட்டிவ் மேட்டர்ஸ் ஏதாவது ஆர்கானிக் மேட்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் இந்த சாயிலில். நெக்ஸ்ட் இன்டூரேட்டட் கிளே இஸ் அ டைப் ஆஃப் கிளே விச் டஸ் நாட் சாஃபன் அண்டர் ப்ரோலாங்டு வெட்டிங். இதுதான் வந்து இன்டூரேட்டட் கிளேக்கான டெஃபினேஷனே வந்து இதுதான். நெக்ஸ்ட் மூரம் இஸ் கிராவல் மிக்ஸ் வித் கிளே. கிளேயில் வந்து கிராவல் மிக்ஸ் ஆகிருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து மூரம் அப்படின்னு சொல்லுவோம். அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம ஆர்கானிக் சாயிலை நம்ம குமுலோஸ் அப்படின்னு சொல்லலாம். இதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து பீக், மக், ஹியூமஸ். நெக்ஸ்ட் வந்து வார்டு கிளே. வார்டு கிளேயில் எப்படி இருக்கும் அப்படின்னா கிளேயும் சில்ட்டும் அடுத்தடுத்த லேயராக மாறி மாறி இருக்கும். இதுதான் வந்து வார்டு கிளே அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து லோம். லோம்னா என்னென்னா சாண்ட், சில்ட், கிளே இதோட காம்பினேஷன் தான் வந்து லோம். இதோட ரேஷியோ ஒன்று இருக்குது 40:30:30. நெக்ஸ்ட் பென்டனைட். பென்டனைட் வந்து வால்கனிக் ஆஷ். இந்த பென்டனைட்டில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச மான்ட்மோர்லைனைட் அப்படிங்கிற மினரல் வந்து அதிகமாக இருக்குது. மான்ட்மோர்லைனைட் வந்து எதுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு இதுனா அது வந்து நிறையா ஸ்ட்ரிங்கேஜ் அண்ட் ஸ்வெல்லிங் ப்ராப்பர்ட்டி வந்து அதுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லேட்ரைட் சாயில். இந்த லேட்ரைட் சாயிலில் அயன் ஆக்சைடு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வந்து இது வந்து ரெட் இல்லைனா பிங்க் கலரில் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், a sample of dry soil having specific gravity of 2.74 and having mass of 133.7 gram is uniformly dispersed in water to form 1000 cubic centimeter of suspension. The density of suspension immediately after it is prepared will be. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து டோட்டல் வால்யூம் ஆஃப் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சஸ்பென்ஷனில் இருக்கக்கூடிய ட்ரை சாயிலோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அண்ட் மாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து அதில் இருக்கக்கூடிய சாலிட்ஸோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி மட்டும்தான். ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ 1085 kg/m³. ஆப்ஷன் பி 951 kg/m³. ஆப்ஷன் சி 400 kg/m³. ஆப்ஷன் டி 134 kg/m³. 10 செகண்ட்ஸ் அப்புறமா ஆன்சர் பார்க்கலாம். பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்கள். இதோட கரெக்ட் ஆன்சர் என்னென்னா
1085 kg per meter cube. Calculation பார்க்கலாம். கொஸ்டினில் வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து 2.74 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஃபார்முலா தெரியும். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி ஆஃப் சாயில் சாலிட்ஸ் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர். டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்து 1 gram per cc. ஸோ வந்து டென்சிட்டி ஆஃப் சாயில் வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் சாயில் சாலிட்ஸ் கால்குலேட் பண்ணோன்னா 2.74 gram per cc கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு தெரியும் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம்னு தெரியும். ஸோ வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா மாஸ் பை டென்சிட்டின்னு போடணும். மாஸ் வந்து கொஸ்டினில் 133.7 gramனு கொடுத்துருக்காங்க. டென்சிட்டி வந்து 2.74. ஸோ இதை போட்டோன்னா நம்மளுக்கு வால்யூம் வந்து கிடைக்கும். இது வந்து வால்யூம் ஆஃப் சாயில் சாலிட்ஸ் மட்டும்தான். நம்மளுக்கு டோட்டல் வால்யூம் வந்து 1000 ccன்னு தெரியும். சாயில் சாலிட்ஸ் வந்து 48.8ன்னு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோன்னா வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அது என்ன கிடைக்குதுன்னா 951.2 cc அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் டோட்டல் மாஸ் நம்மளுக்கு வந்து வால்யூம் ஆஃப் வாட்டர் கிடச்சாச்சு, வால்யூம் ஆஃப் சாயில் சாலிட்ஸ் கிடச்சாச்சு. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து டோட்டல் மாஸ் கிடைக்கும். கொஸ்டினில் வந்து நம்மளுக்கு வந்து மாஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து வாட்டரோட மாஸும் நம்மளுக்கு தெரியும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணணும், நம்மளுக்கு டோட்டல் மாஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம டென்சிட்டி கால்குலேட் பண்ணோம். டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். மாஸ் வந்து 1085 gramனு கண்டுபிடிச்சிருக்கோம். அண்ட் நம்மளுக்கு வந்து வால்யூம் வந்து 1000 ccன்னு கிடைக்கும். ரெண்டையும் டிவைட் பண்ணிவிட்டு யூனிட்லாம் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து 1085 kg per meter cubeனு கிடைக்கும். Next question, which of the following can be used for the determination of water content in the field as well as in the laboratory? Option A, oven drying method. Option B, rapid moisture meter method. Option C, pycnometer method. Option D, torsion balance method. இந்த நாலில் ஃபீல்ட்லேயும் சரி லெபார்ட்டரிலையும் சரி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து என்னென்னா rapid moisture meter method. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். வாட்டர் கண்டென்ட் வந்து நம்மளுக்கு தெரியும். வாட்டர் கண்டென்ட் இஸ் த ரேஷியோ ஆஃப் வெயிட் ஆஃப் வாட்டர் டு வெயிட் ஆஃப் சாலிட்ஸ். இந்த வாட்டர் கண்டென்ட் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 இருக்கலாம். வெயிட் ஆஃப் வாட்டர் வந்து 0ன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நம்ம சாயிலில் வந்து வாட்டர் இல்லை, ட்ரையாக இருக்குது அப்படின்னா வெயிட் ஆஃப் வாட்டர் 0 இருக்கும். ஸோ வெயிட் ஆஃப் வாட்டர் டிவைட் பை வெயிட் ஆஃப் சாலிட்ஸ்னு போடும்போது நம்மளுக்கு வாட்டர் கண்டென்ட் வந்து 0 கிடைக்கும். வெயிட் ஆஃப் வாட்டர் இன்க்ரீஸ் ஆக நம்ம வாட்டர் கண்டென்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இட் கேன் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. அவன் ட்ரையிங் மெத்தட். இந்த அவன் ட்ரையிங் மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிளஸ்டான ரொம்ப ஆக்யூரேட்டான ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் வந்து பைக்னோமீட்டர் மெத்தட். இது வந்து ரொம்ப குயிக்கான மெத்தட். அவன் ட்ரையிங் மெத்தடை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப குயிக்கான மெத்தட். நெக்ஸ்ட் வந்து சாண்ட் பாத் மெத்தட். இது வந்து ஒரு ஃபீல்ட் மெத்தட். இதை வந்து நம்ம வந்து எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டோம். ரொம்ப ஸ்பெஷலான சர்க்கம்ஸ்டான்சஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து இதனால நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரக்சரல் வாட்டர் லாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஆல்கஹால் மெத்தட். இதுவும் ஒரு ஃபீல்ட் மெத்தட் தான். இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யலாம். பட் வந்து இது வந்து ஒரு லெஸ் ஆக்யூரேட்டான மெத்தட். இதை வந்து நம்மளால் ஆர்கானிக் சாயில்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஆர்கானிக் சாயில்ஸ் வந்து ஃப்ளேமபிளாக இருக்கும். அண்ட் இந்த அவன் ட்ரையிங் மெத்தட் அண்ட் பைக்னோமீட்டர் மெத்தட் ரெண்டுமே வந்து லேப் டெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து டார்ஷன் பேலன்ஸ் மெத்தட். இங்கே வந்து நம்ம வந்து இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது வந்து மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் சாயில்ஸ் தட் குவிக்லி அப்சர்வ் மாய்ஸ்சர் ஆஃப்டர் ட்ரையிங். நெக்ஸ்ட் வந்து ரேடியேஷன் மெத்தட். இது வந்து ஒரு இன்சென்டிவ் மெத்தட். இங்கே வந்து நம்ம வந்து ரேடியோ ஆக்டிவ் மினரல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கோபால்ட் 60. Next question, a soil has specific gravity of soil solids 2.65 considering 0 air voids and 10% moisture content. The dry density would be. இங்கே வந்து 0 air voids அப்படின்னா அது என்ன இம்ப்ளை பண்ணுது அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். இந்த ஆன்சரை வந்து ஃபாஸ்ட்டாக போட்டலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா ஆப்ஷன் A 2056.85 kg per meter cube. Option B 3082.65 kg per meter cube. Option C 2409.66 kg per meter cube. Option D 20.94.86 kg per meter cube. 10 seconds அப்புறம் ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். கரெக்ட் ஆன்சர் வந்து என்னென்னா 20.94.
2094.86 kilogram per meter cube. Calculation பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜீரோ ஏர் வாய்ட்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஜீரோ ஏர் வாய்ட்ஸுங்க பேர்லேயே இருக்குது ஜீரோ ஏர். ஸோ இந்த வாய்ட்ஸில் வந்து ஜீரோ ஏர் இருந்துச்சுன்னா, ஏர் கண்டென்ட் அதாவது NA வந்து ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா, ஏர் கண்டென்ட் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அதுதான் வந்து ஜீரோ ஏர் வாய்ட்ஸ். இதுலேருந்து நம்மளுக்கு வந்து ஜீரோ ஏர் வாய்ட்ஸ் லைன் இதெல்லாம் வந்து வரும். ஸோ நம்மளுக்கு வந்து ஏர் கண்டென்ட் வந்து ஜீரோ ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ வாய்ட்ஸில் வந்து ஏரே இல்லை அப்படின்னா வந்து ஃபுல்லாக வாட்டராக இருக்குன்னு தானே அர்த்தம். நம்மளுக்கு தெரியும் இந்த வாய்ட்ஸில் வந்து ஏர் இருக்கும், அப்புறம் வந்து வாட்டர் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஏர் இல்லைன்னா ஃபுல்லாக வாட்டராக இருக்குன்னு அர்த்தம். ஸோ வந்து டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் அப்படிங்கிறது வந்து 100% இருக்கும், ஆர் வந்து 1 இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபார்முலா, SE = WG. இதில் வந்து நம்மளுக்கு வந்து எல்லா பராமீட்டர்ஸும் தெரியும் எக்ஸப்ட் E. ஸோ வந்து E = WG / S அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இருக்க எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து வாய்ட் ரேஷியோ வந்து 0.265 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நம்ம கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ட்ரை டென்சிட்டி கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரை டென்சிட்டி ஃபார்முலா G⍴W / 1 + E. இருக்கிற எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஆன்சர் 2094.86 கிலோகிராம் per meter cube கிடச்சிரும். 7th question, which of the following statements are correct regarding alien soils? இதுவும் வந்து ஒரு MSQ type question தான். Option A, formed due to transportation by wind. Option B, type of residual soil. Option C, has high permeability. Option D, low density and low compressibility. 10 seconds அப்புறம் கரெக்டான ஆன்சர் பார்க்கலாம். ஸோ கரெக்ட் ஆன்சர் என்னென்னா, ஏலியன் சாயில் வந்து த சாயில் டிரான்ஸ்போர்ட்டட் பை விண்ட். ஸோ நம்மளுக்கு முன்னாடி இருந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டைப் ஆஃப் ரெசிடுவல் சாயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டட் பை விண்டுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அஃப்கோர்ஸ் இது வந்து டிரான்ஸ்போர்ட்டட் சாயிலில் ஒன்று. நெக்ஸ்ட் இந்த ஏலியன் சாயில்ஸ்க்கு வந்து லார்ஜ் பெர்மியபிலிட்டி இருக்கும், அதே மாதிரி லார்ஜ் கம்ப்ரெசிபிலிட்டி இருக்கும். நோட்ஸ் பார்க்கலாம். Alluvial soilsனால் deposited from suspension in running water. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரிவர் டெபாசிட்டை வந்து நம்ம alluvial soilsனு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து lacustrine deposit. லேக் டெபாசிட்டட் சாயில்ஸ் தான் வந்து lacustrine deposit. ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எல்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மரைன் டெபாசிட், இது வந்து sea water deposits. நெக்ஸ்ட் வந்து glacial deposit, இது வந்து ஐஸ். 8th question, natural moisture content is equal to 18%, liquid limit equal to 60%, plastic limit equal to 25%, percentage of clay fraction equal to 25%, then liquidity index and activity of the soil respectively are. Option A, -0.2 and 1.4. Option B, 0.2 and 1.4. Option C, 1.2 and 0.714. Option D, 1.2 and 0.714. இந்த கொஸ்டனுக்கு வந்து ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும், நம்ம வந்து ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 10 செகண்ட்ஸ் கழித்து கரெக்ட் ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம். கரெக்ட் ஆன்சர் வந்து என்னென்னா -0.2 and 1.4. கால்குலேஷன் கொஸ்டினில் வந்து நம்மளுக்கு வந்து நேச்சுரல் வாட்டர் கண்டென்ட், லிக்விட் லிமிட், பிளாஸ்டிக் லிமிட், பர்சன்டேஜ் ஆஃப் கிளே ஃப்ராக்ஷன் எல்லாமே வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. லிக்விடிட்டி இண்டெக்ஸோட ஃபார்முலா வந்து என்னென்னா நேச்சுரல் மாய்ஸ்டர் கண்டென்ட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட் டிவைடட் பை லிக்விட் லிமிட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட். அதாவது டினாமினேட்டர் வந்து பிளாஸ்டிக் இண்டெக்ஸை வந்து சொல்லுது. ஸோ இது நம்ம ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து -0.2 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவிட்டியோட ஃபார்முலா வந்து பிளாஸ்டிட்டி இண்டெக்ஸ் டிவைடட் பை பர்சன்டேஜ் ஆஃப் கிளே ஃப்ராக்ஷன். இதுலேயும் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு 1.4 வந்து ஆன்சராக வந்து கிடைக்கும். கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லிக்விடிட்டி இண்டெக்ஸ், இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ், இது வந்து லிக்விட் லிமிட் மைனஸ் நேச்சுரல் வாட்டர் கண்டென்ட் டிவைடட் பை பிளாஸ்டிட்டி இண்டெக்ஸ். நெக்ஸ்ட் வந்து டஃப்னஸ் இண்டெக்ஸ், இது வந்து பிளாஸ்டிட்டி இண்டெக்ஸ் டிவைடட் பை ஃப்ளோ இண்டெக்ஸ். நெக்ஸ்ட் வந்து சென்சிட்டிவிட்டி வந்து ரேஷியோ ஆஃப் அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் undisturbed soil divided by unconfined compressive strength of remolded soil. 9th question, the consistency of a saturated cohesive soil is affected by.
கன்சிஸ்டன்சியோட ஃபார்முலா வந்து மைண்டில் இருந்துச்சுன்னா இந்த கொஸ்டினை வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணலாம். ஆப்ஷன் ஏ டென்சிட்டி இண்டெக்ஸ், ஆப்ஷன் பி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி, ஆப்ஷன் சி வாட்டர் கண்டென்ட், ஆப்ஷன் டி பார்ட்டிகிள் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். 10 செகண்ட்ஸில் கரெக்ட் ஆன்சர் பார்க்கலாம். கரெக்ட் ஆன்சர் வந்து வாட்டர் கண்டென்ட். நம்ம கன்சிஸ்டன்சியோட ஃபார்முலாவே நம்மளுக்கு தெரியும், WL minus WN divided by WL minus WP. இதில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கண்டென்ட் தான் இருக்கும். ஸோ வந்து கன்சிஸ்டன்சி வந்து கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் வாட்டர் கண்டென்ட். கன்சிஸ்டன்சினா என்ன அப்படின்னா வந்து டிகிரி ஆர் ஃபர்ம்னஸ் ஆஃப் சாயில் இன் எ குவாலிட்டேட்டிவ் மேனர். இது வந்து நம்ம வந்து சாஃப்ட் கன்சிஸ்டன்சி, மீடியம் கன்சிஸ்டன்சி, ஸ்டிஃப் கன்சிஸ்டன்சி, ஹார்ட் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இதை வந்து இன்னொரு இந்த விதமாகவும் சொல்லலாம் நம்ம கன்சிஸ்டன்சியை. ரிலேட்டிவ் ஈஸ் வித் விச் சாயில் கேன் பி டிஃபார்ம்டு. கன்சிஸ்டன்சி வந்து இன்டைரக்டாக வந்து எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, எவ்வளோ நம்ம சாயில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லுவோம். SPT வேல்யூ, சாயில் பெனிட்ரேஷன் டெஸ்ட் வேல்யூ வச்சும் நம்ம வந்து டைப் ஆஃப் சாயிலை வந்து சொல்லலாம். 0 to 2 இருந்துச்சுன்னா வெரி சாஃப்ட், அதே மாதிரி 2 to 4 இருந்துச்சுன்னா சாஃப்ட், 4 to 8 இருந்துச்சுன்னா மீடியம், 8 to 15 இருந்துச்சுன்னா ஸ்டிஃப், 15 to 30 இருந்துச்சுன்னா வெரி ஸ்டிஃப், அதே மாதிரி greater than 30 இருந்துச்சுன்னா ஹார்ட். லாஸ்ட் கொஸ்டின் பட் நாட் த லீஸ்ட். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் கேட்கக்கூடிய ஒரு borrow pit sum இது. A borrow pit soil has a dry density of 17 kilonewton per meter cube. How many cubic meters of the soil will be required to construct an embankment of 100 meter cube volume with a dry density of 16 kilonewton per meter cube? ஸோ நம்ம borrow pit அப்புறம் embankment இது ரெண்டையும் பார்த்தோன்னா இந்த கொஸ்டினில் ரெண்டுக்குமே வந்து ட்ரை டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்கு வால்யூம் கொடுத்துருக்காங்க, இன்னொன்றுக்கு வால்யூம் கேட்டிருக்காங்க. ஹவு மெனி கியூபிக் மீட்டர்ஸ் ஆஃப் திஸ் சாயில், கியூபிக் மீட்டர் வந்து நம்ம அஃப்கோர்ஸ் வால்யூமோட யூனிட், ஸோ எவ்வளோ வால்யூம் ஆஃப் சாயில்னு கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரை டென்சிட்டிக்கும் வால்யூமுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த சம்மை வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஆப்ஷன்ஸ் வந்து என்னென்னா 94, 106, 100 அப்புறம் 90. 10 செகண்ட்ஸில் சொல்யூஷன் பார்க்கலாம். கரெக்ட் ஆன்சர் வந்து என்னென்னா 94. கால்குலேஷன் இதில் வந்து 3 இம்பார்ட்டண்டான ரிலேஷன் இருக்குது. ஒன்று வந்து வால்யூம், டோட்டல் வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 + வாய்ட் ரேஷியோ. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ட்ரை டென்சிட்டி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த வால்யூம். டென்சிட்டியாக இருக்கட்டும், யூனிட் வெயிட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி பல்க் டென்சிட்டியாக இருக்கட்டும், சப்மர்ஜ்டாக இருக்கட்டும், இல்லைனா சேச்சுரேட்டடாக இருக்கட்டும், எதை எடுத்தாலுமே இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபார்முலா தெரியும்ல, டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். ஸோ அது வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதே மாதிரி யூனிட் வெயிட்னு எடுத்திங்கன்னா வெயிட் பை வால்யூம்னு வரும் ஃபார்முலா. ஸோ எல்லாமே இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த செகண்ட் ரிலேஷன் ட்ரை டென்சிட்டி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம்ங்கிற ரிலேஷன் எடுத்தோம்னா இந்த சம்மை வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து சிம்பிளாக இந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க. V1 divided by V2 is equal to gamma D2 divided by gamma D1 அப்படின்னு வரும், சரியா, இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இந்த இதில் வந்து எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா வந்து வால்யூம் ஆஃப் borrow pit soil வந்து என்னென்னு வரும்னா 94 மீட்டர் க்யூப் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி வந்து சில borrow pit சம்மில் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா வந்து எவ்வளோ வாட்டர் வந்து required to attain some density அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ வந்து எவ்வளோ அடிஷ்னல் வாட்டர் required அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா வந்து அந்த weight of water is equal to gamma D1 into V1 into WC1 minus WC2. இது வந்து வாட்டர் கண்டென்ட் 1, அதாவது எந்த வாட்டர் கண்டென்ட்லேருந்து எந்த வாட்டர் கண்டென்ட் வந்து நம்ம ரீச் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டு வால்யூம் இன்டூ ட்ரை டென்சிட்டி அப்படின்னு போட்டோன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ அடிஷ்னல் வெயிட் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.